நீ இந்த ட்ரெஸ்ல நடந்து வரதை பார்த்தப்போ என் மனைவி நடந்து வர மாதிரியே இருந்தது. ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் பயந்துட்டேன். குளிருதா? கொஞ்சம் பிராண்டி சாப்பிடுறியா? மருந்து மாசம் சாப்பிட்டா ஒண்ணும் தப்பு இல்ல. கொஞ்சம் இருவாரு. இந்தா உங்களுக்கு. நீ முதல்ல குடிச்சிட்டு போ. எனக்கு ஏன் வெக்கமா இருக்கா? நான் வேணும்னா அந்த பக்கமா திரும்பிக்கிறேன். அங்க பாருடா. சமயத்துக்கு நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? தேங்க்யூ. நான் யாருன்னு தெரிஞ்ச உனக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாதா? நீ பழிவாங்கணும் துடிச்சவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன். உன் கொலைவெறி நிறைவேறல, அதனால உன் குமரலை கூட்டி தீக்க வந்திருக்கிறேன். நினைச்சவங்கள கூட நான் கடிக்க நினைச்சிருக்கேன். ஆனா என் பூவையும் பொட்டையும் அழிச்சவங்கள நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். அவங்களை அடிச்சிட்டா போன உன் கணவன் உயிர் திரும்பி வந்துருமா? வராதுன்னு எனக்கு தெரியும். என் வேதனையை யாராலும் தீர்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஆண்டவன் படைச்ச உயிரை மனுஷனுக்கு அனுபவிக்கத்தான் உரிமை இருக்கு, அதை அழிக்க உரிமை கிடையாது. அது நீ பாதுகாப்பு கொடுத்த பைத்தியக்காரங்களுக்கு தெரியலையே. வாழ தொடங்குற அன்னைக்கே வாசல மூடிட்டு அந்த பாவிகளை நான் அழிக்காம விட மாட்டேன். என் ஆவேசத்துக்கு அணையா இருக்கிற உன் தாயத்தை திருப்பி எடுத்துக்க. அவையொன்னு வந்தவங்களை ஆதரிக்கிற கடமை. என் ஆசை கணவரை அநியாயமா அழிச்சவங்களை ஒழிக்கிறது என் தாயத்தை அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் நிறைவேறாது. ஏன் நிறைவேறாது? அந்த தாயத்து அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு பாக்குறேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஒரு பெண்ணால எதையும் செய்ய முடியும். என்னடா கேவலம்? இந்த பொட்டச்சி பேசுறத ஒட்டி காட்டிட்டு இருந்தேன். அவ யாரு? ஒரு சாதாரண மாசு. நீங்க யாரு? பெரிய சாது. நினைச்சா தண்ணியில் நடக்கிறீங்க. தண்ணீர் கடல் தண்ணியில் நடக்கிறீங்க. குமுறும் எரிமலையில குளிர் காயிறீங்க. கூடு விட்டு கூடு வாயிறீங்க. சில்லற வாங்காமலே சேருறீங்க. உங்களை பார்த்து இப்படி கேவலப்படுத்திட்டாலே ஐயோ குரு, இப்ப அவனை நான் என்ன செய்ய பாருங்க. வாசிப்பவன் இங்கே, சாத்தியம் இங்கே. எங்கேடா போகிறாய்? இந்த மகடிய வாசிச்சு அவளை உங்க காலடியில கொண்டாந்து போறேன் குருவே. இந்த மகடிக்கெல்லாம் அந்த பாம்பு அடங்காது. அவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நாம குருவாயிருவோமோ அப்படிங்கிற பொறாமை. அப்படி நினைச்சா குரு துரோகி ஆயிடுவேன். குருவே, உங்களை நான் மானசீகமா நினைச்சு கண்ட இடத்துல வாசிச்சு அவ கழுத்தை பிடிச்ச உங்க காலடியில கொண்டாந்து போடல, நான் ஒரு சிஜியன். பாம்பு வந்தது.
வேஷாதாரி பாம்பே, மரியாதையா மகடிக்கு நீ வந்துரு. தேடி பிடிச்ச பின்னிடுவேன். வரமாட்ட, இன்னைக்கு நீ காலி. நம்ம கையில மாட்டினா அவசரப்படுவோம்னு அது பயந்துருச்சு. சரி, பயப்படுறவங்களும் மன்னிச்சிட வேண்டியதானே. என் குருநாதரை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டேன். உன் குருநாதரையே நான் தண்ணி குடிக்க வைக்கிறேன், நீ எங்கிட்ட வாலாட்டிய? நீ எல்லாம் எனக்கு குழந்தை மாதிரி. பட முத்து, உனக்கு சம்பந்தமான விஷயம் தலையிடாத. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? ஏதோ அவன் குடும்ப பெருசு, அதுக்காக கொஞ்சம் தான் அதிகம் வேலை செய்யறான். அதுக்காக அவரை பாராட்டுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து அவரை போட்டு அடிக்கிறீங்களே. அவன் செத்து போயிட்டா அவன் குடும்பத்துக்கு நீங்களா சோறு போடுவீங்க? அயோக்கிய பசங்க, அண்ணன் தம்பி மாதிரி ஒத்துமையா இருப்பீங்களா? அங்காளி மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்களே. பரதேசி பசங்க, ஒத்துமையா இல்ல ஓலை விரிச்சு விடுவேன். யார் கிடைக்கலையா? என் வண்டியில வந்து சாவற என்ன விஷயம்? இருமா, இரு, நீயார சொல்லு. என்னமா அது? யாராவது என்ன தப்பா நினைக்க போறாங்கம்மா? என்ன விஷயம் சொல்லு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் தெய்வம், அந்த தெய்வமே தொலைஞ்சு போன்னு சொல்லும் போது தொலைஞ்சு போன்னு சொன்னா நீ என்ன தப்பு பண்ண? அவர் எனக்கு மட்டும் கணவர்னு நினைச்சேன். ஆனா இன்னொருத்திக்கு சொந்தம்னு தெரிஞ்சப்போ எதிர்த்தேன். இது தப்பா அண்ணா? அண்ணனா? அப்பா அம்மா இல்ல, இந்த அனாதையை வாழ வைக்கிறதுக்கு அண்ணன் தம்பியும் இல்ல. நான் உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைக்கிறேன். நான் செத்து போயிட்டா இந்த அனாதையை தூக்கி போட்டுடுங்க. உன்னை நான் சாக விட மாட்டேன். என்ன அண்ணேன்னு சொல்லிட்டீல்ல, அந்த அயோக்கியனுக்கு பக்கபலமா ஆண்டவரே வந்தாலும் சரி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை யாருன்னு அடையாளம் காட்டு. ஏற வண்டி. யார் நீங்க? சொல்றேன். ஹலோ, எதுக்காக வந்திருக்கீங்க? இல்ல, முன்ன மாதிரி பணக்கார பசங்கள்லாம் எப்படி வாழ்க்கை நடத்துறாங்கன்னு பார்க்க வந்திருக்கேன். நல்ல வசதியான வீடுதான். இந்த மாதிரி வீட்டுக்கு 2 தேவைதான். நாளைக்கு
நட்சத்திரம் பார்த்து வீட்டுக்கு வந்தவளை விட்டுட்டு நடு ரோட்ல நாய் தின்னுட்டு போட்ட எச்சலையோட கொஞ்சிக்கிட்டு இருக்கேடா. What do you mean? யார பத்தி என்ன சொல்றேன்? அவங்க மனைவி. அப்ப இவ நீயா? ஆமா. இவ இப்ப அனாதையா வரல, இந்த அண்ணன் கூட வந்திருக்கான். தாய் தப்ப தவறிட்டாங்கிறதுக்காக இவளை தள்ளி வச்சலாம் நினைக்காது. உடல உருவி மாலை போட்டுருவேன். மாத்திரப்படாத, நான் சொல்றது கேளு. இவ என்ன ஏமாத்துற மாதிரி உன்னை ஏமாத்து நினைக்கிறான். உண்மையா சொல்ற, அவதான் என் மனைவி. நான் தான் அவர் மனைவி. இதோ அவர் கட்டின தாலி, இதோ அவர் எனக்கு கட்டின தாலி. எது உண்மையான தாலிங்கிறத இப்ப நான் காட்டுறேன். நீயே பாரு. இவ ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கான். இவ என் மனைவி இல்ல, இவ நாகம். பாத்தீங்களா அண்ணா, நான் பாம்பா. நீ சும்மா இருமா. ஏண்டா, கட்டிக்கிட்டவ பாம்பு, ஒட்டிக்கிட்டவ கரும்பா? அவரு பேசலண்ணா, அவர் கழுத்துல இருக்கிற தாயத்து பேசுது. தாயத்து? ஒரு பொண்ணை வாழ வைக்கிறேன்னு தாலியை கட்டிட்டு அள்ளி வைக்கிறதுக்கு தாயத்தை கட்டிக்கிட்டியா? கட்டாத. எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கேன். ஆனா இவன்